நம்ம எப்பயுமே ஜெல்லி கடையில் வாங்கி சாப்பிட்ருக்கோமா? நிறைய ஆர்டிஃபிஷியல் கலர் போட்டிருக்கோம், நிறைய என்னென்னமோ இருக்கும். ஆனால் எதுவுமே செலவே இல்லாமல் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் சூப்பரான தர்பூசணி பழத்தில் எப்படி ஜெல்லி செஞ்சலாம் அப்படின்றத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். ரொம்ப எளிமையான தர்பூசணி பழ ஜெல்லி செய்வது எப்படி. வெல்கம் டு ஐசக் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு தர்பூசணியில் ஜெல்லி செய்ய போகிறோம். ஆனால் எப்படி செய்யறது ரொம்ப எளிமையான முறையில் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நம்ம தர்பூசணி பழத்தை நல்லா மிக்சியில் கொஞ்சம் நல்லா நைஸாக இல்லை கையிலேயே கூட கசக்கிட்டு வடிகட்டியால் வடிகட்டி எடுத்துக்கணும். இது எந்த தூசி விதை எதுவுமே இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. சர்க்கரை 3 டேபிள் ஸ்பூன், இது மட்டும்தான். இப்போ ரொம்ப கலர்ஃபுல்லா இதுவே ஒரு நல்லா தான் இருக்கு. சப்போஸ் இன்னும் கலர்ஃபுல்லா ஆகணும்னா ரெட் கலர்ல கேசரி கலர் இருக்கும், அதை யூஸ் பண்ணுங்க. நான் இப்ப கலர் போட போறது இல்ல. எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோல போய் பார்க்கலாம். இப்போ இதுல சுகரை கொட்டிடலாம். கொட்டிட்டு கிளறி அது நல்லா வத்தி வர்ற அளவுக்கு, அதாவது இப்ப தண்ணியா இருக்கு பாருங்க, அந்த தண்ணி இல்லாத நல்லா வத்துற அளவுக்கு இதை ரெடி பண்ணலாம். இது ஒரு 5-10 நிமிஷம் ஆகட்டும், கொதிக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். நல்லா ரொம்ப நல்லா சுண்டி இதை பாருங்க, ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு பாத்தீங்களா? அது மாதிரி நல்லா சுண்டி இதை மாதிரி ரொம்ப நல்லா ஜெல்லியா ஒரு மாதிரி திக்கான சிறப்பு பதம் வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு இதை மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது பாருங்க ரொம்ப திக்கா இருக்கும். இதுவே இன்னும் கொஞ்சம் ஆறும்போது இன்னும் திக்காயிடும். இது சரியான பதமா இருக்கு. இப்போ அடுத்த வேலையை பார்க்கலாம். இந்த சிறப்பு திக்காகாம இருக்கிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூனு எலுமிச்சம்பழம் விடலாம். இல்லைன்னா அது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணோன்னே கெட்டி ஆயிடும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் அந்த சிறப்பு ஊற்றணும். இது அப்படியே ரெடியா இருக்கட்டும். இப்போ 2 கப்பு தண்ணி விடணும். அதுக்கு நமக்கு 1/4 கப்பு நம்ம ஏற்கனவே சிறப்பு இருக்கு, அதனால 1.25 கப்பு தண்ணி எடுத்துக்கிட்டோம். எந்த பொருளால் எடுத்தோமோ அதுல 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர். இதை நம்ம இதுல நல்லா கெட்டியா கரைச்சிடலாம். எந்த காரத்துக்கு தண்ணி இருக்கக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க. கட்டியா இடக்கூடாது. கட்டி இல்லாம ஃபுல்லா நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதுல நம்ம கரைச்சி வச்ச இந்த கார்ன்ஃபிளவரோட ஸ்டார்ச் ஊற்றலாம். இதை நம்ம கட்டி இல்லாம கலர்கிட்டே இருக்கணும். கட்டி பற்றக்கூடாது. கட்டி பட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜெல்லி ஒழுங்கா வராது. நல்லா அது கொதிச்சு கட்டி ஆகிற வரைக்கும் நம்ம கிளறிட்டு இருக்கணும். பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா ரெடி ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியுதா கிளாஸியா ஒரு மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகுதுன்றது? இதுதான் உங்களுக்கு. இதெல்லாம் ரெடி ஆகட்டும். பாத்தீங்களா, ஒரே செகண்ட் தான், அப்படியே படக்குன்னு வந்துடும். இது வேகட்டும். வெந்த உடனே கலர் நல்லா ஒரு மாதிரி கிளாஸ் கலர்ல இருக்கும். அப்ப நம்ம பாருங்க நல்லா வெந்துருச்சு. தெரியுதா உங்களுக்கு? நல்லா கலர் வந்துருச்சு இல்லையா? இப்போ நம்ம இந்த சிரப்பை ஊற்ற ஆரம்பிக்கலாம். தர்பூசணி சிரப்பு இதில் ஊற்றிட்டு அப்படியே கிளற ஆரம்பிச்சிடலாம். பாருங்க அப்படியே கலர் ரெட்டா மாறிடுச்சு பாத்தீங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் கலர் தான், ஆர்டிபிஷியலா எதுவுமே போடல. தர்பூசணியில இருந்தா அந்த கலர் அப்படியே போட்டோம், அவ்வளவுதான். இப்ப நம்ம நல்லா கிளறி விடலாம். நல்லா இது ரெண்டும் கலரணும். தர்பூசணியோட சிரப்பும் இந்த கார்ன்ஃபிளவர் இதுவும் நல்லா சேர்ந்து வரும்போது தான் நல்லா ஆகும். நல்லா பொடப்படன்னு பாருங்க வெந்துட்டு இருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் கலருங்கும் போது ஆர்டிபிஷியல் கொஞ்சம் கூட போடல. நீங்க சப்போஸ் ரெட் கலர்ல கேசரி கலர் போட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்லா பிரைட்டான கலரா இருக்கும். இது கொஞ்சம் பிரைட்டா இருக்காது, டல்லா தான் இருக்கும். இப்போ ஃபுல் அண்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தட்டில் மாத்திரலாம். லைட்டா நெய் தடவி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணதை இதுல ஊத்திடலாம். தட்டில் கொட்டிட்டு நல்லா ஆற விடலாம். பாருங்க ரொம்ப சூடா இருக்கு. நல்லா ஆற விடலாம். நல்லா ரூம் டெம்பரேச்சர் ஆன பிறகு நம்ம அதை ஸ்லைஸ் போடும்போது ரொம்ப சரியா அமையும். இப்ப இதை நல்லா ஆற விடலாம். பாருங்க
ஃபுல்லாக நம்ம நறுக்கிட்டோம். இங்கே பாருங்க, ரொம்ப சுவையான அருமையான ஜெல்லி கிடைச்சாச்சு. இதை நம்ம வீட்டில் செஞ்சு அப்படியே குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது ரொம்ப ஆசையாகவும் இருக்கும். ரெண்டாவது விஷயம், நம்ம கையாலே செய்யும்போது நல்லா ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். சுவையான இந்த ஆரோக்கியமான தர்பூசணி பழ ஜெல்லி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.